பித்தம் ரொம்ப அதிகரிக்கும்போது, சித்த மருத்துவத்துல பித்தத்த குறைக்கிறதுக்கான மருந்துகளோட நெய், பால், வெண்ணெய் ஏன் அனுபானமா சாப்பிட சொல்றோம்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்க சயன்ஸ் அவங்க பார்க்கலாம். இப்போ செல் பெனிட்ரேஷன், செல் ஊடுருவல். நம்ம உடம்புல இருக்க செல்கள் எல்லாமே கொழுப்பு சத்தால் ஆனதுங்க. சொல்லப்போனா இந்த நெய், பால் இதுல இருக்க அந்த கொழுப்பு மூலக்கூறுகள், லிப்பிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மூலிகையோட சேர்ந்து மருத்துவ சத்துக்கள நேரடியா செல்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்ல, இந்த கூலிங் எஃபெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. உடல் சூட்ட தணித்தல் வந்து பித்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பித்தம் இருந்தாலே உடல் சூட்ட வந்து அதிகரிக்கும். அத நம்ம குறைக்கிறதுக்கான மருந்துகள எடுத்துக்க சொல்லுவோம். இயற்கையாவே இந்த வெண்ணெய், நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி தன்மை கொண்டதுங்க. இது வயித்துல இருக்கிற அந்த அதிகப்படியான வெப்பத்தையும், அமிலத்தையும் அதாவது அசிடிட்டியும் உடனே குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, இது ஒரு கேஸ்ட்ரிக் ஷீல்டா செயல்படக்கூடியது. நம்ம வயிறுக்கு பாதுகாப்பா ஒரு மெல்லிய ஒரு பாதுகாப்பு படலத்தை ஏற்படுத்தி, பித்தத்தால வரக்கூடிய இந்த எரிச்சல், இந்த புண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள நல்லாவே குறைக்க உதவியா இருக்கும். சுருக்கமா சொல்லப்போனா, இது வெறும் உணவு பொருள் மட்டும் கிடையாதுங்க. மூலிகைகளோட வீரியத்த பல மடங்கு கூட்டுற ஒரு நேச்சுரல் பயோ என்ஹான்சர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே சேவ் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே!